சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய்க்கு வாழ்த்து சொல்லுவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடந்து முடிஞ்சிருந்த தமிழக சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 110 தொகுதிகள் வெற்றி பெற்று இந்த முறை அவங்க தான் தனிப்பெரும்பான்மையா ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. விஜய் அவர்கள் ஜெயிச்சதை தொடர்ந்து திரை பிரபலங்கள் நிறைய பேர் தங்களோட அன்பை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் வாழ்த்து சொல்றாங்க, கால் பண்ணி வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை பார்த்த நிறைய பேர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஒரு வெற்றிக்கு தன்னோட வாழ்த்தை கூறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் விஜய் ரசிகர்களுக்கும் பொதுவாக சினிமாவை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கும் போதே சமீப காலமாக நம்பர் ஒன்னா தான் இருந்திருந்தாரு. இதனாலே ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்காததுக்கு காரணம் திமுகவை பார்த்து பயந்து தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இதனாலேயுமே ரஜினியும் சரி அவங்களோட ரசிகர்களும் சரி அப்செட் ஆகியிருந்தாங்க. மேலும் ரஜினி காலம் பார்த்து கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்ஷனையுமே கொடுத்திருந்தாரு. அண்ட் இந்த மாதிரியான சம்பவங்களால டிவி கேக்கும் ரஜினி சாருக்கும் ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஆகாம போயிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னைக்கு டிவிக்கு மிக பெரும் ஓட்டு வித்தியாசத்தில் நிறைய இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி அமைக்க போறாங்க. அப்படி இருக்கையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவிப்பாரா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம எல்லாருக்குமே எழுந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் சினிமா குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர், அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு மக்களை பிடிச்சி அண்ட் அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு திரைத்துறையிலிருந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால கூடிய சீக்கிரமே ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பேஜில் விஜய் அவர்களை வாழ்த்தி ஒரு போஸ்ட் போடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதே போல தான் கமலஹாசன் அவர்களும் அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சினிமா துறையிலிருந்து ஒருத்தர் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும் போது கண்டிப்பாக அவருமே வாழ்த்து சொல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் இப்பவே ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், ஆக்டர் தெலுங்கு நடிகர் நானியாக இருக்கட்டும், வெங்கட் பிரபுவாக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், இப்படி நிறைய நடிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் சினிமாவின் இருபெரும் தூண்கள் ரஜினி மற்றும் கமல் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பாங்களா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அதே போல விஜய் ஃபேன்ஸும் இன்னொரு விஷயத்துக்காக மிகப்பெரிய ஆவல், சூர்யா சாரும் அஜித் சாரும் தங்களோட வாழ்த்துக்களை விஜய்க்கு ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னு. என்ன பண்ண போறாங்க இந்த 4 முக்கிய திரை பிரபலங்கள், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.